கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் செய்திக்கு ஆதாரமாக பிரசங்கின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் முதல் பகுதி, நீ உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்கிறது நினை, நினைவு கூர் என்று சொல்லப்படுறது. நினைத்துக்கொள். இந்த ஆண்டவரை நினைக்கிற செயலை சோதரம் இந்த வேதம் நமக்கு காண்பிக்கிற காரியங்களை இன்றைக்கு வேதத்திலிருந்து நம்ம தியானிக்கலாம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கண்களோடு ஒரு நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ணுவோம். சோதர ஆண்டவரே, நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இப்படி சமூகத்துக்கு வருகிறோம். எங்களுக்கென்று நீ கொடுத்திருக்கிற ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம், சத்திய ஆவியானவர் மூலமாய் ஆண்டவரே சத்தியங்களுக்குள்ள வழிநடத்துகிற தெய்வம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா நீ நடத்தும்படி உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கும். இந்த நாளில் எங்களுக்கு தேவையான ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் உடைய வார்த்தை என்கிற உணவு ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்கள் ஆத்மாவில் ஆவியில் ஆத்மாவிலே நாங்கள் பலனடைவதற்கு உங்களுடைய வார்த்தைகள் மூலமாய் நீர் எங்களை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டு ஆண்டவரே வழிநடத்துகிற தெய்வம், வார்த்தைகளை கொடுத்து எங்களோடு இடைபடுகிற தெய்வம், எங்களை வழிநடத்தும்படி உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கும். இப்படி வார்த்தையினால் உண்டாகிற நன்மை, விடுதலை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் பலன் யாவை எங்களுக்கு கொடுத்து எங்களை நடத்துங்க. தாழ்த்துகிற எல்லாம் மகிமை மகிழ்ச்சி தருகிற ஈஸ்வரன் பிதா ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, நீ உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. பிரசங்கி சொல்லுகிறார். வேதம் நமக்கு சொல்லுகிறது, வாலிப பிராயம் மிக முக்கியமான பருவம். இந்த பருவத்தில் தான் சோதரம் இந்த பருவத்தை பிசாசு என்ன செய்கிறான், தன் பக்கம் இழுப்பதற்கு முயற்சிக்கிறான். சோதரம் இன்னைக்கு அதுதான் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை. சோதரம் அப்போ தேவனை தெரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவரை நினைக்க வேண்டிய ஒரு பருவம். இந்த பருவத்தில் நாம் சரியாய் ஆண்டவரை நினைத்தோம் என்று சொன்னால் சோதரம் ஆண்டவர் நம்மை சரியான பாதையில நடத்துவார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சோதரம் வாலிபர் அதில் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்பட்டு உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழியிலும் உன் கண்ணின் காட்சியில் நட. ஆனாலும் எல்லாவற்றின் நிமித்தம் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி என்று சொல்லப்படும். சோதரம் எதை செய்தாலும் நம்மை கண்காணிக்கிறவர், நம்மை பார்க்கிறவர் ஒருவர் உண்டு. அவர் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று சொல்கிறார். சோதரம் அப்ப நம்ம செய்கைக்கு தக்கதான ஒரு பலன் நமக்கு உண்டாயிருக்கும். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 25ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, சங்கீதங்களின் புஸ்தகம் 7ஆம் வசனம், என் இள வயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். கர்த்தாவே, உம்முடைய தயவின் நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும் என்று சோதரம் தாவீது சொல்லுகிறார். மகன் சொல்லுகிறார், வாலிபிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை என்று சொல்லுகிறார். தகப்பன் என்று சொல்லுகிறார் தாவீது. சோதரம் என் இள வயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். இது நினைக்காதீங்க, அதற்கு பதிலாக உம்முடைய தயவு நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே என்ன செய்யுங்க, என்னை நினைத்தருளும். சோதரம் பாவம் நியாயத்துல வரும்போது சோதரம் தீர்ப்புண்டாகும். அதனால கிருபை என்ன செய்யும், சோதரம் நமக்கு இரக்கம் பாராட்டும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. சோதரம் அதனால சங்கீதக்காரன் சொல்லுங்க, தாவீது சொல்லுகிறார், உம்முடைய தயவின் நிமித்தம் எனது கிருபையின்படி நினைத்தார்.
சங்கீதம் 119 சங்கீதம் வாலிப பிராயத்தை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை நமக்கு தெரிஞ்ச பகுதி தான், தெரிஞ்ச வார்த்தை தான். சோதரம், வாலிபன் தன் வழியை எதனால சுத்தம் பண்ணுவான்? சிருஷ்டிகரை நினைக்கும் பொழுது அப்ப சுத்தம் பண்ணக்கூடிய சோதரம் ஒரு பருவம். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனாலதானே. வாலிப பிராயத்தில் ஒரு சிருஷ்டிகரை நினை என்று சொல்கிறார். சோதரம், தாவீது ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது வாலிப பிராயத்துல சோதரம் பார்க்கிற பொழுது அவனுக்கு முன்னாடி எதுதான் நிக்குது? பாவம். சோதரம், அப்போ அந்த பாவத்தை நினைக்காதீங்க ஆண்டவரே, பாவத்திலிருந்து எனக்கு என்ன செய்யுங்க, உங்களுடைய கிருபையினால உண்டாகிற மீட்பையும் விடுதலை எனக்கு தாங்க, அதன்படி அதை என்னை நினைத்தருளுங்க அப்படின்னு கேட்க. ஆண்டவர் அப்படி நினைத்தருளுங்க நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்யற, நமக்கு ரட்சிப்பையும் விடுதலை தருகிறார். சோதரம், அப்போ வாலிப பிராயத்தில் செய்ய வேண்டியது, முதலாவது செய்ய வேண்டியது ஆண்டவரை நினைக்கணும். நம்ம சிருஷ்டித்தவரை நினைக்கணும். சோதரம், நிறைய பேர் சிருஷ்டித்தவரை யாருன்னு தெரியாது கூட என்ன செய்யறாங்க, இருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, உன் சிருஷ்டிகரை நினை, உன்னை உண்டாக்கினவர், உன்னை படைத்தவர், சோதரம், உன்னை உருவாக்கினவர். சோதரம், அதனால சங்கீதங்கள் நிறைய இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. எப்படி உருவாக்கினார்? தாயின் கருவில் உருவாக்கினார். உருவாக்கும் முன்னமேன்னு சொல்லப்பட்டிருக்கு. சோதரம், கர்த்தநாமத்துக்கு மகிமை உண்டாகும். இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, உலக தோற்றத்துக்கு முன்னாடியே ஆண்டவரை சேர நம்மை அறிந்திருக்கிறார், தெரிந்திருக்கிறார். அப்படி நம்மை தெரிந்திருக்கிறவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் சோதரம் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், அவரை நினைக்க வேண்டும். அவர் நினைக்கும் பொழுது சோதரம், அவர் நினைக்கிறது என்று சொல்லுகிற போது அவரை தேடுகிறது, அவரை அறிந்து கொள்வது. சோதரம், அப்படி அறிந்து கொள்ளும் பொழுது நமக்கு நல்ல ஒரு வெளிச்சம் கிடைக்கும். சோதரம், நம்முடைய நிலைமை நாம் புரிந்து நடப்போம். இன்னைக்கு சோதரம் வாலிப பிராயத்துல சோதரம் அந்த பருவத்துக்குரிய நிலைகளை அறியாததுனாலே, சோதரம் தேவனை அறியாததுனால, அவங்க உலகத்துக்குள்ள போறதுனால நிறைய தவறுகள் செய்கிறார்கள். சோதரம், நிறைய கீழ்ப்படியாமைகள் வருகிறது. சோதரம், சரியான புரிதல் இல்லை. சோதரம், உதாரணத்துக்கு பார்ப்போம்னு சொன்னா, நீங்க யாக்கோபுடைய பிள்ளைகளை பார்க்கிற பொழுது யோசேப்பு மாத்திரம் தகப்பனோடு இருந்தபடினாலே தகப்பனுக்கு கீழ்ப்படிந்த நடந்தான். மற்ற பிள்ளைகள்லாம் என்ன செய்யறாங்க, உலகத்து காரியத்துக்குள்ள இருக்கிறதுனால, ஆண்டவரை சரியா தேடாதனால, புரிதல் இல்லாதனால, அறிதல் இல்லாதனால, சோதரம் அவங்க என்ன செய்யறாங்க, தன் இஷ்டம் போல ஒரு வாழ்வை அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சோதரம், மற்றவங்க மேல எரிச்சல் வருகிறது, பொறாமை வருகிறது. சோதரம், ஆனால் யோசிப்புக்கு அப்படி அல்ல. இங்கே சங்கீதம் 119 சங்கீதத்துக்கு வரும்போது, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான். அப்படின்னா வாலிப பிராயத்துல சோதரம் நிறைய அசூசிகள் வருவதற்கு சோதரம் வாய்ப்புகள் உண்டு. அதனால்தான் பவுல் தீமோத்தி வாலிபன் இருந்தபடினாலே அவனுக்கு எழுதினார். சோதரம், பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடு. வாலிப பிராயத்துல வரக்கூடிய காரியம் அதுதான். யோசேப்புடைய வாழ்க்கையில அது வந்தது, அவன் விலகி ஓடினான். சோதரம், கர்த்தநாமத்துக்கு மகிமை உண்டாகும். அது நிறைய வருவதற்கான பாலியத்துக்குரிய காரியங்கள் வரும், இச்சைகள் வரும். சோதரம், பல காரியங்கள் வரதான் செய்யும். அது பருவம். அப்போ அந்த பருவத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும்? சுத்தம் பண்ணி கொண்டு. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான். நம்முடைய வழி சுத்தம் பண்ணக்கூடிய வழியாக இருக்க வேண்டும். சோதரம், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனாலே. சிருஷ்டிகரை அறிந்து, சிருஷ்டிகர் நமக்கென்று வாழ்வதற்கென்று வழிகளை உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். அந்த வழி எங்க இருக்குது? கர்த்தருடைய வார்த்தையில இருக்கிறது, அவருடைய வசனத்துல இருக்கிறது. அதனாலதான் பெற்றோர்கள் சொல்லுகிற போது சொல்லுகிறாங்க, வேதத்தை வாசிங்க, வேதத்தை படிங்க. சோதரம், தேவனை அதுக்குள்ள கண்டு, உன்னை சிருஷ்டித்தவர் உனக்காக வைத்திருக்கிற செயலை இந்த வேதத்துக்குள்ளதான் வச்சிருக்கிறாரு. சோதரம், அந்த வேதத்தை
வாசித்தவர்கள், அறிந்தவர்கள், கற்றவர்கள், அந்த அனுபவங்களுக்குள்ளே கடந்து வந்தவருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுதும் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். அப்போ யோசேப்பு என்ன செய்தான்? தனக்கு தேவனுக்கு பயப்படுகிற அந்த பயம், வாலிப பிராயத்தில் அவனுக்குள்ளே தெய்வ பயம் இருந்தது. தெய்வ பயம் இருந்தது. அவனுக்கு அந்த பாளையத்துக்குரிய காரியங்கள் சோதரம் அவனே அதுக்கு போகாதனாலும் அவனை தேடியும் வந்தது. அதுதான் வேதத்தில் பார்க்குறோம் இல்லை? இந்த போத்திபாருடைய மனைவி பாளையத்துக்குரிய செயலை அவனை தூண்டும்படி சோதரம் பாவத்துக்குள்ளாக்கும்படி ஒரு வாய்ப்பு அவனை தேடி வருகிறது. இது வரும் சோதரம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏனென்றால் அவனுக்கு சொல்லப்பட்டிருக்குது, அவன் மிகவும் அழகா இருந்தான் சோதரம். அதனால இந்த உலகம் சோதரம் என்ன செய்து அவனை இழுக்க ஆரம்பிக்கிறது சோதரம். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவன் தெளிவான நிலையில இருக்கிறான். தேவனை தன் வாலிபிராயத்தில் சிருஷ்டிகரை சரியான நிலையில அவன் அறிந்திருந்தபடினாலே அவன் நல்ல வார்த்தை 39ஆம் அதிகாரம் ஆதியாகமத்துக்கு வரும்பொழுது சோதரம் எப்பொழுதுமே நல்ல ஒரு உதாரணம் யோசேப்பு தான் சோதரம். பரிசுத்த நாமத்தின் மகிமை உண்டாகும். 17 வயசுல அவன் குழியில போடப்பட்டு போத்திபார் வீட்டுக்கு வழிநடத்தப்பட்டிருக்கிறான் சோதரம். 17-20 வயசுக்குள்ளதான் அவனுக்கு இருக்கும். நல்ல ஒரு வாலிபம். நம்முடைய வயது நம்ம கணித்து பார்க்கணும் சோதரம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில சோதரம் சிருஷ்டிகரை அவன் நினைத்ததினால அவனை குறித்து நல்ல காரியங்கள் எழுதப்பட்டிருக்கு சோதரம். இரண்டாம் வசனத்துல சொல்றாரு, கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அப்ப சிருஷ்டிகரை நினைத்தவனோடு கூட ஆண்டவர் என்ன செய்யறாரு? கூட இருப்பார். அதனால்தான் வாலிப பிராயத்தில் ஒரு சிருஷ்டிகரை நினை என்று சொல்லுகிற பொழுது தேவனோடு வாழ பழகு அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. அவரை சரியாய் அறிந்து புரிந்து கொள் என்ற அர்த்தம். கர்த்தர் நாமத்துக்கு யோசேப்பு சரியாய் அறிந்து புரிந்து கொண்டபடினாலே சோத்திரம் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. அவன் குழியிலேருந்து போட்டால் இஸ்மேலிடத்தில் விற்றுப்பட்டு சோதரன் அடிமையாக ஒருத்தர் வீட்டில் தாய் கிடையாது, தகப்பன் கிடையாது, கூட பிறந்த சகோதரர்கள் கிடையாது. சோதரம் எந்த விதமான உரிமை பாராட்டுவதற்குரிய ஒரு நிலைமையும் அவனுக்கு இல்லை. சோதரம் சொல்றேன்னா ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஒன்று என்ன செய்யுது? உலகத்தின் பார்வையில் அவனுக்கு எதுவுமே இல்லை. ஒரு அடிமை ஒரு வீட்டில் வேலையாக இருக்கிறான். அந்த வேலையால இருக்கிற அந்த இடத்துல தானே கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். சோதரம் கர்த்தர் நாமத்துக்கு. அப்போ நம்முடைய காரியங்கள்லாம் வாய்க்க பண்ணுவதற்கு சோதரம். அதனாலதான் இன்னொரு வசனம் இருக்கிறது. பின்னர் அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சோதரம் வாசிக்கலாம். சோதரம் சங்கீதம் 37:5 சொல்லப்படும், வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவி. அப்பொழுது வாசிங்க. சங்கீதம் 37:5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க. யோசிப்பு என்ன செய்தான்? வேதத்திலே பார்க்கும்போது, தேவனை பார்க்கிற பொழுது தேவன் மேல நம்பிக்கை. சோதரம் தான் வழியை யாருக்கு ஒப்பு வைத்திருந்தான்? தேவனுக்கென்று கொடுத்திருந்தான். தேவனுக்கென்று கொடுத்ததுனால அவனுடைய காரியத்தில் என்ன உண்டாச்சு? அவன் கூட இருந்து அவன் காரியங்கள் அனுகூலமாகிறது, காரிய சித்தி உள்ளவனானான் என்று சொல்லப்படுது. சோதரம் 3 கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. அப்போ வாலிப பிராயத்துல சரியான வழியில நாம தேவனை தேடுவோம்னால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையை யாருக்கு ஒப்பு வச்சிருக்கிறோம்? சோதரம் நிறைய பேர் என்ன சினிமாக்காரன் ரசிகர்களுக்கு ஒப்பு வச்சிருக்கிறான். சோதரம் அரசியல் கட்சிக்காரனுக்கு தானே கட்சிக்கு பின்னாடி ஒப்பு கொடுத்திருக்கிறான். சோதரம் சிலர் பாவ பழக்கங்களுக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வச்சிருக்கிறாங்க. சோதரம் சிலர் சோதரம் சிம்சன் போல என்ன செய்யறாங்க? சோதரம் சில சகோதரி இடத்துல
தன் வாழ்க்கையை ஒப்புவிச்சு வச்சிருக்கிறாங்க. சோதரம் இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமான இல்லை. சோதரம் ஆனா இங்கே யோசேப்பு தன் வாழ்வை தேவனிடத்தில் ஒப்பு வைத்திருந்தான். உன் வழியை கர்த்தருக்கு போய் சோதரம். அப்போ அப்படி செய்ததுனால அவனுடைய காரியம் எல்லாம் என்னவா இருந்தது? தேவன் வாய்க்க பண்ணினார். சிருஷ்டித்தவரை சரியாய் பற்றி கொண்டிருக்கிறதுனால தேவன் என்ன செய்கிறார்? அவனுடைய செயலெல்லாம் வாய்க்க பண்ணுகிறார் என்பதை யார் கண்டான்? அவனை கண்காணிக்கிறவன் ஒருவன் தான். ஒரு பக்கம் எஜமான் கண்காணித்தான், இன்னொரு பக்கம் எஜமாட்டியும் பார்த்தார். எஜமாட்டியுடைய பார்வை வேற, எஜமானுடைய பார்வை வேறையா இருந்தது. சோதரம் இந்த எஜமானுடைய பார்வை அவன் செய்கையெல்லாம் பார்த்தான், அவனோடு கூட தேவன் இருக்கிறார் என்று கண்டு கொண்டான். அல்லேலூயா. சோதரம் அப்படி இருந்தபடினாலே சோதரனா யோசேப்பினிடத்திலே தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில ஒப்புவித்தான். நம்ம தேவனுக்கு ஒப்புவித்தா சோதரம் சில பொறுப்புகள் எல்லாம் தனக்கு தானாகவே வரும், மேன்மை நமக்கு வரும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. 5ஆம் வசனம், அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார். சோதரம் வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டான யாவும் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. அப்போ அடிக்கடி சொல்வது அதுதான், நாம் தேவ மனிதனா இருந்தால் நம் நிமித்தமாக நம்ம எங்க இருந்தாலும் அந்த இடம் ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. ஸோ அப்போ நம்மளுடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து சோதரம் வசனத்தின்படி வாழ நம்ம ஒப்பு கொடுத்து தேவ வார்த்தைக்கு நேரம் ஒப்பு கொடுத்து வாழும்போது நமக்குள்ள ஒரு சுத்தம் உண்டாகும். வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான்? ஒரு வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால. சோதரம் வழியை ஒப்புவித்து வேதத்தின்படி தேவனுடைய வார்த்தையின்படி தன் வாழ்க்கையை காத்து நடந்த யோசேப்பு அவனுக்கு ஆண்டவர் மேன்மையை உண்டாக்குகிறார். ஆனால் எஜமாட்டினுடைய பார்வை வேறாக இருந்தது. சோதரம் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஒரு உயர்வின் மேன்மையான ஒரு சூழ்நிலையில சோதரம் வாழ்க்கை எப்பவுமே எப்படியே ஒரே நிலையில போகாது. திடீரென்று என்ன வருது? சோதரம் அவன் வாழ்க்கையில குறுக்கீடுகள் வருகிறது. பாளையத்துக்குரிய காரியத்தினால ஒரு குறுக்கீடு வரும். அப்ப அது குறுக்கீடான நிலையில சோதரம் நல்லா தான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம், நல்ல வாழ்க்கை போயிட்டு இருக்கோம். சோதரம் திடீர்னு என்ன வந்துருது? போத்திபார் வருவான். சோதரம் அந்த எஜமானுடைய மனைவி மாதிரி ஏதாவது ஒரு போத்திபார் வாழ்க்கையில் கூட வரலாம். சோதரம் அந்த போத்திபாருடைய மனைவி போல வரலாம். பாளையத்துக்குரிய காரியங்கள் வருவதற்கு அதிக வாய்ப்புகள் வாலிப பிராயத்துல உண்டு. சோதரம் சிம்சனுடைய வாழ்க்கையில வந்தது, தாவீதுடைய வாழ்க்கையில வந்தது. சோதரம் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சோதரம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் 9ஆம் வசனம். ஏழாம் வசனம் சொல்லுங்க. அவன் எப்படி இருந்தான்? சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோட சைன் என்றார். அவனும் தன் எஜமானுடைய மனைவியை சொல்லுக்கு இணங்காமல். சோதரம் அப்படின்னா ஆசை வார்த்தை, ஒரு நாள் 2 நாள் நடக்கிற விஷயங்கள் இல்லது. சோதரம் அவனை இணங்க பண்ணுவதற்கு, அவனை சம்மதிக்க பண்ணுவதற்கு சோதரம் அவனோடு கூட பேசிக் கொண்டிருந்தாள். சோதரம் இந்த வீட்டில் சொல்லுகிறான், இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவர்கள் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்குண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்புவித்திருக்கிறார். இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதம். அதான் ரொம்ப முக்கியமான பகுதி. வாலிபிராயத்தில் சிருஷ்டிக்கிற நினை, வேத வசனத்தின்படி உன்னை காத்துக்கொள் சோதரம் என்கிற அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? சோதரம் அதான் முக்கியம். இதான் தேவனை அறிகிறது. வாலிபிராயத்தில் சிருஷ்டிக்கிற நினை என்று சொன்னால் சோதரம்
நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிறவர். சோதரம். அதுக்கு வேதத்துல சில அடையாளங்களை தான் நமக்கு வச்சிருக்கிறாரு. சோதரம். அப்ப எதையும் ஆண்டவர் என்ன செய்வாரு? தேவனுக்கு விரோதமா நான் எப்படி தவறு செய்கிறது? சோதரம். இதை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா கவனிச்சு, இது நம்ம இப்பொழுது நமக்குள்ள வச்சிருக்கிற வேண்டிய விஷயம். இது இருந்ததுன்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? தவற மாட்டோம். அதனால வாலிபன் தன் வழியை எதினாலும் சுத்தமா வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள், தேவனுடைய வார்த்தையை தன்னில காத்துக்கொள்கிறான். தேவனுக்கு விரோதமாக எப்படி பாவம் செய்வது? சோதரம். அப்படி செய்தால் என்ன வருது? அவனுக்கு கிடைச்சது என்ன நன்மை உண்டாச்சு? அவன் தப்பு செய்யல, ஆனாலும் தண்டனை வருகிறது. இது நிமித்தம் நிறைய என்ன செய்யறாங்க? ஆண்டவர் மேல கோபம் வந்துடும். சோதரம். நம்ம எந்த தப்புமே செய்யலையே, வீட்டுல குடும்பத்துல கூட வரும், நான் தப்பே செய்யலையே. தப்பு செய்யலைன்னா நம்ம கோவப்படலாமா? ஒரு விளைவு பின்மாற்றத்துக்கு போயிட முடியுமா? சோதரம் அல்ல. அங்கிருந்து தவறான குற்றத்துக்காக சில தேவன் சில காரியங்களை அனுமதிக்கிற காரியங்கள் உண்டு. அப்படிப்பட்ட அனுமதி யோசிப்புடைய வாழ்க்கையில இருந்தார். ஏனென்றால் வசனம் தான் முக்கியம். அவன் வாழ்க்கையில எது அவன் வாழ்க்கையில செயல்பட்டது அப்படின்னு சொன்னா சங்கீதம் 105 அழகா எழுதப்பட்டிருக்கும். எடுத்துங்க சங்கீதம் 105 வசனம் சொல்றோமே, வாலிபன் தன் வழியை எதனால்? வசனத்தினால் சொல்லும் பொழுது அங்க தெளிவா எழுதப்பட்டது. சோத்திரம். சங்கீதம் 105 சங்கீதத்துக்கு பார்த்தீங்கன்னா 17 சில வசனம் வாசிக்கும் போது 16 வசனம் இருக்கும். அவர் தேசத்தில் பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை முற்றிலும் முறித்தார். அவளுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சரியாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணம் இரும்பில் அடைபட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அப்ப வாலிப பிராயம் நம்மை ஒரு புடமிடுகிற நிலை. அப்படின்னா என்ன வந்தாலும் சோதரம். எப்போ புடம் என்று சொல்லுகிற போது நம்மளை உருவாக்குகிற நிலை. சோதரம். வெள்ளிக்கு புடமிடப்படும், தங்கம் என்ன செய்யப்படும்? சோதனைக்கு உட்படுத்தப்படும், புடமிடப்படும். அதை சுத்தமாகணும்னா அதுல இருக்க அழுக்கு எடுக்கிறது. என்ன எடுக்குது? புடமிடுதல் என்பது என்னது? அழுக்க வெளியில எடுக்கிறது, உருவாக்குகிறது. நல்ல சுத்தமான தரமானதா உருவாக்குறது. அதுதான் அங்க சொல்லப்படும். அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. எதற்கு? பார்வோன் வீட்டுல மேன்மைய சோதரம் போத்திபார் வீட்டுல உயர்மான இடத்துல இருந்தான். தவறான குற்றத்துக்கு ஜெயிலுக்குள்ள போனாலும் அங்கே ஒரு உயர்வான இடத்துல தான் இருந்தான். அந்த வசன புடமிடுதலுக்கு தன்னை உண்மையாகவே காத்து நடந்தபடினாலே பிற்பாடு எங்க கொண்டு போகப்பட்டான்? ராஜாவுடைய பார்வோனுடைய அரண்மனைக்கு உயர்த்தப்பட்டான். சோதரம். புடமிடுதல் வாலிபராயத்துல ஒரு முக்கியமான பகுதியா இருக்கிறதுன்னு இங்கே காட்டுகிறது. சோதரம். ஆண்டவருக்கு தம்மை ஒப்புவித்து நாம் வாழும் பொழுது, வசனத்துக்காக வாழும் பொழுது நமக்கு உபத்திரவங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், பாவ சோதனைகள் வரலாம். இவைகள் எல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும்? மேற்கொண்டு வசனத்தின்படி வாழும் பொழுது நிச்சயமாகவே நமக்கு ஏற்ற காலத்துல ஒரு மேன்மை உண்டாயிருக்கும். இதெல்லாம் எவ்வளவு காலம் பார்த்தீங்கன்னா சோதரம் 17 வயசுல அவனுக்கு அந்த உபத்திரவ காலம் ஆரம்பிச்சது. பிரச்சனை புடமிடக்கூடிய நிலைக்கு அவனை முதல்ல குழியில போட்டாங்க. சொந்த சகோதரன் விற்கப்பட்டான், அடிமையா. அடிமை வீட்டுல பிரச்சனை, ஜெயில சோட்டப்பட்டான். சோதரம். ஜெயிலுக்குள்ளேயே இருந்தான், எந்த தப்பும் செய்யாம. சோதரான். அது ஒரு தேவனோடு காணப்படுகிற அந்த அடங்கி இருக்கிற அந்த நாட்கள். சோதரம். நான் அங்கிருந்து அவன் எங்கப்பட்டான்? நேராக பார்வோனுடைய அரண்மனைக்கு உயர்த்தப்பட்டான். இந்த வசன புடமிடுதல்
உருவாக்குதல். அதெல்லாம் அந்த 13 ஆண்டுகள் அவன் என்ன ஆக்கிற்று, வசனத்திலோட தேவனோடு அவன் என்ன செய்யப்பட்டது, சோதரம் புடமிட்டு, சோதரம் எதுக்காக புடமிடுதல், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். ஆண்ட சில வாக்கு தத்தங்களை நம்ம கொடுத்திருந்தா அவர் சொன்னதை செய்து நிறைவேற்றுவதற்கு நம்மளை என்ன பண்ணுதான் வசனம் புடவிடும், உருவாக்கும். அவன் நம்ம உருவாக்குற நிலையில இருக்கிறோமா, இந்த யோசேப்பை போல சோதரம் புடமிடுதலுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து வசனம் நிறைவேற வரைக்கும் அப்படிதான் இருக்கும். அப்போ சோதரம் நம்ம நிறைய நேரம் என்ன பண்றோம், நிறைய குறைவுகளையும் ஆண்டவர் மேலே நமக்கு கோபங்களும் தாபங்களும் வரல. என்ன ஆண்டவரே, நான் உண்மைதானே பின்பற்றி வந்தேன், உம்மோடு தானே இருந்தேன், சோத்திரம். ஆனால் யோசிப்பு அது எதுவுமே ஏன்னா வசனம் அவனுக்குள்ள வார்த்தை கொடுக்கப்படுறது, அது நிறைவேற வரைக்கும் புடமிடுதல். அவ்வளோ புடமிட சோதனை வந்த பொழுது அவன் என்ன செய்தான், இணங்கவும் இல்லை, சோதரம் பயந்தது தேவனுக்கு மட்டும்தான், சோதரம் தன் நியாயத்தை நிரூபிக்கல, சோதரம். ஏன்னா அடிமை, அவன் நியாயத்தை விட இன்னும் கூட என்ன ஆகும், சில சூழ்நிலையில் நடந்து கொண்டான். நான் எந்த தவறும் செய்யலன்னு போய் ஒரு வாதாடவில்லை. செய்யாத தவறுக்கு தண்டனை கிடைத்ததா, தண்டனையை ஏற்றுக்கொண்டான். சோதரம் சொந்த சகோதரர்களாலே சோதரம் வார்த்தைக்காக என்ன பண்ணப்பட்டான், குழியிலே போடப்பட்டான், ஏற்றுக்கொண்டான். நமக்கு பிரச்சனைகள் வருகிற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும், அது தேவன் அனுமதித்திருக்கிற செயலை ஏற்று அது வசன புடமிடுதலுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நாம் நடக்கிறது வாலிபராயம். சோதரம் ஆனால் கர்த்தருடைய ஏற்ற வேலை வந்தது 30வது வயதுல தேவன் அவனை உயர்த்தினார். தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகும். தானியேலை பாருங்க, அவனுடைய வாழ்க்கை அப்படிதான் இருந்தது, சோதரம் இல்லையா. அவனோட நல்ல ஒரு ஜெப வாழ்க்கை, அவனுடைய வாழ்க்கையை நீங்க பார்ப்பீங்கன்னா சோதரம் அவனை எங்க பண்ணப்பட்டான், இவனை மாதிரி யோசிப்பு மாதிரி என்ன பண்ணப்பட்டான், சோதரம் சொந்த தேசத்திலிருந்து சிறையாக கொண்டு போகப்பட்டார்கள் அந்நிய தேசத்தில். போன உடனே பிரபுக்குலமாக இருக்கிறதுனால, மேன்மையான இடத்துல இருக்கிறதுனால இவங்களுக்கு தெரிந்தெடுத்து இவர்கள் என்ன செய்தான், இவர்கள் வாலிபர்கள் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சோதரம் தானியேல், இவங்களுக்கு என்ன செய்தான், உணவு கொடுத்தான். உணவுகளை அவங்க என்ன செய்தாங்க, தனக்கு ஒரு கட்டுப்பாடு, வாலிப பிராயத்துல வசனத்தின்படி வாழ்வதற்காக அவள் யூத முறைமையில சோதரம் பிரமாணங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கிற உணவு கட்டுப்பாடுகள் உண்டு. அந்நிய இடத்துக்கு போகிறோம், எப்படிப்பட்ட அவனுக்கு அதெல்லாம் கேட்ட மரக்கறியில பிரச்சனை இல்லை, சோதரம் மரக்கறி கொடுத்து வேதத்துல அவர் இப்படிதான் சாப்பிடணும்னு ஏதாவது கொடுத்துருக்காரானா இல்லை. ஆனா சோதரம் மாம்ச உணவுல எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்ற என்ன கொடுத்துருக்கிறாரு, கட்டுப்பாடு கொடுத்துருக்கிறார். அப்போ தேவனுடைய பிரமாணம் அறிந்திருந்ததுனால அவன் சொன்ன மாம்ச உணவு எங்களுக்கு வேண்டாம். அதில் தன்னை காத்து கொள்வதற்கு எதன்படி, எதனால் காத்துக்கொள்ளணும், வசனத்தின்படி காத்துக்கொள்ள வேண்டும். அப்போ நமக்கு உணவு கிடைச்சா நம்ம இன்னைக்கு உணவு தான் அதிகமாக நம்புறோம், மீன் பண்ணுறோம். அதனால தான் என்ன பண்ணுறோம், உலகம் முழுக்க புது விதமான உணவு, புதுமான கடைகள் சோதரம் நம்மள கூப்பிட்டு நம்ம நாக்கை இழுக்கிறது கூப்பிட்டு சோதரம். இன்னைக்கு வந்திருக்கு இந்த கொரோனா கூட என்ன சொல்கிறாங்க, பாம்பில் வந்தது, வவ்வாலில் வந்தது, அதை சாப்பிட்டு வந்தது, இதை சாப்பிட்டு வந்தது, உணவு வழியாக வந்ததுன்னு சொல்கிறாங்க. சோதரம் உணவு கட்டுப்பாடு. அதனால நீதிபதிகள் சொல்ல, போஜன பிரியனா இருந்தால் என்ன செய்ய, தொண்டையில கத்தி வைன்னு சொல்ற. அப்போ இந்த தானியேல் என்ன செய்தான், அவர்கள் தங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ளாதபடி வசனத்தின்படி நாங்கள் கரை விட்டு விடக்கூடாது. என்ன பண்ண விடக்கூடாது, கரை வந்துடக்கூடாது. சோதரம் சாட்சி வேண்டும், நற்சாட்சி வேண்டும், தேவனுக்கு சாட்சி, தேவனுக்கு முன்பாக நம்ம சாட்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், நல்ல சாட்சி உள்ளவர்களை வாழ வேண்டும் என்று சோதரர் தங்களை என்ன செய்தார்கள், கட்டுப்பாடு பண்ணி கொண்டார்கள், தீர்மானம் பண்ணி கொண்டார்கள். அதற்கு வழி இல்லை. மற்ற எல்லாருக்கும் ராஜா சொல்லிட்டார் இதான் செய்யணும்னு. ஆனா வசனத்தின்படி தன்னை வாழ ஒப்பு கொடுத்தவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறார், அவன் மேல இருக்கிற விசாரிப்புக்காரனிடத்துல தயவு கொடுக்கிறார். வசனத்தின்படி வாழ நம்ம நினைச்சோம்னா நமக்கு தயவு வரும். சோதரம்
சொல்றான் 10 நாள் எங்களை டெஸ்ட் பண்ணி பாரு, இல்ல தப்பு செய்யாம வாழ்றதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்கிற வாய்ப்பை நம்ம என்ன செய்யணும், பயன்படுத்தும். அவங்க பயன்படுத்தினாங்க. 10 நாள் ஆண்டவர் என்ன செய்தார், அவங்களுக்கு அவன் கண்கள்ல தயை கிடைக்கும். அந்த வசனத்தின்படி தங்களுக்கு என்ன செய்தாங்க, தீட்டுப்படுத்தாம வாழ்றதுக்கு ஒப்பு கொடுத்ததுனால தேவனும் அவங்களுக்கு என்ன செய்தாரு, உதவி செஞ்சாரு. ஞானத்துல சாமர்த்தியத்துல மற்றவங்களை காட்டிலும் 10 மடங்கு என்ன செய்தாங்க. அதான் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அழகா எழுதப்பட்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சோதரம் தீட்டுப்படுத்தாம தன்னை வாழ்றதுக்கு ஒப்பு கொடுத்த அவருடைய வாழ்க்கைக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு, சோதரம் 20ஆம் வசனத்துல சோதரம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொண்டு போறான். 19 ராஜா அவரோடு பேசினான். அவர்கள் எல்லோருக்குள்ளும் தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்களைப் போல வேறு ஒருவனும் காணப்படவில்லை. ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள். நிறைய பேருக்கு இந்த தகுதிக்கான வாய்ப்பு இருந்துச்சு. அவங்கெல்லாம் என்ன செய்தாங்க, கிடைச்சதெல்லாம் வெளுத்து காட்டினாங்க. சோதரம் ராஜா கொடுத்த எல்லாத்தையும் அனுபவிச்சாங்க. ஆனா தகுதி ஆகலை. ஆனா அடிமைகளை போன இவர்களுக்குள்ள இவர்கள் தங்களை என்ன பண்ண, வசனத்தின்படி வாழ, பரிசுத்தமாய் வாழ சோதரம் என்ன செய்தாங்க, தங்களை ஒப்பு கொடுத்ததுனால சோதரம் இப்ப என்ன ராஜா பேசுகிற பொழுது சோதரம் இவங்களை மாதிரி இவர்களை போல வேறு ஒருவனும் காணப்படவில்லை. ஆகையால் இவர் ராஜ சமூகத்தில் நின்றார்கள். 20ஆம் சொல்லு, ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவளை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோஷியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தனாக கண்டான். அல்லேலூயா. சோதரம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. இது யாரால வந்தது, எதனால வந்தது? வாலிப பிராயத்துல தன்னை தேவனுக்கு என்று வழியை ஒப்புவித்து அவரை சிருஷ்டிகரை நினைத்து தேவனுக்கான புடமிடு வசனத்திற்காக வாழ தன்னை ஒப்பு கொடுக்கிறவர்களுடைய வாழ்க்கையில தேவன் எவ்விதமாய் செயல்படுகிறார் என்பதற்கு யோசேப்பும் தானியேலும் ஒரு நல்ல உதாரணம். அல்லேலூயா. சோதரம் மனுஷனால் அவர்களுக்கு அது கொடுக்கப்படவில்லை, தேவனால் கொடுக்கப்பட்டது. தேவனால் உண்டாகிற அந்த வசனத்துக்காக வாழ்கிற வாழ்க்கை நமக்கு ஒரு உயர்வையும் மேன்மையும் நன்மையும் கொண்டு வரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. அடுத்ததாக சோதரம் நான் வாசிக்கிற பகுதி நீதிமொழி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துக்கு நேராக போகும். நீதிமொழி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 5, 6 சேர்த்து வாசிக்கலாம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளை எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதையை செவைப்படுத்துவார். சொல்றோம், உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதையை என்ன செய்வாரு, செவைப்படுத்துவார். தேவனுடைய வழிகளில் எல்லாம் நாம் அவரை நினைக்க வேண்டும் என்று சொல்லப்படுது. எது மேல சாயாம, சுய புத்தியில சாஞ்சிட்டான கஷ்டம். சுய புத்தியில சாயாம உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்துல எப்படி இரு, நம்பிக்கையா இரு. நம்பிக்கை என்பது நங்கூரம் போன்றது. சோதரம் நம்பிக்கைன்றது எப்படி இருக்குது, நங்கூரம் மாதிரி இருக்கும். சொல்றோம், நம்பிக்கை என்னும் நங்கூரம். அது பாய்ச்சிட்டா என்ன செய்யாது, அந்த கப்பல் அங்கேயும் அசைய விடாம என்ன காத்து அதை பாதுகாக்கு. நங்கூரம் எதற்கு போடுவாங்கன்னா, அந்த கப்பல்ல பெரிய சேதம் வராமல் இருப்பதற்கு, காட்டில் அலைப்பட்டு அங்கேயும் ஓடாமல் இருப்பதற்கு அந்த நங்கூரத்தை என்ன செய்வாங்க, கீழே இறக்கி விடுவோம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போ
கர்த்தர் மேல ஒரு மனுஷனுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அவன் எது மேல சாஞ்சிடுறான்? சுய புத்தி மேல சாஞ்சி விடுறான். சோதரம். சுய புத்தி வருகிற பொழுது, சுய புத்தியில சாரும் பொழுது நமக்கு மேன்மை வராது. சோதரம். அதனால நம்ம ஏற்கனவே வாசித்தோம் இல்லையா? சங்கீதம் 37:5 உன் வழிகள் என்ன செய்ய? கர்த்தருக்கு ஒப்புவி. உன் வழியில அவரை நினைச்சுக்கோ, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடு. அப்பொழுது அவர் காரியத்தை என்ன செய்வாரு? வாய்க்க பண்ணுவார். சோதரம். இங்கே யோசபாத்துடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்போது 2 நாளாம் புஸ்தகத்துக்கு வந்தோம்னா கதை நமக்கு வாங்கிட்டான். அவன் கர்த்தரை நினைச்ச பொழுதெல்லாம் ஆண்டவர் சோதரம் தன் வழி ஆண்டவருக்கு ஒப்பு வைத்து ஆண்டவரை தேட ஆரம்பித்த போது அவன் வாழ்க்கையில நடந்து பாருங்க. முதல்ல சோதரம் 26ஆம் அதிகாரம் வந்தீங்கன்னா 2 நாளாகும். உசியா ராஜா சோதரம் 5ஆம் வசனம் சொல்லுது, தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களில தேவனை தேட மனதினங்கி இருந்தான். யாரு சொல்லப்பட்டிருக்கு? உசியா ராஜா. 3ஆம் வசனம் சொல்லுது, உசியா ராஜாவாகிற போது 16 வயதா இருந்து 52 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். எப்போ? வாலிப பிராயத்துல. எத்தனை வயசுல? 16 வயதுல ராஜாவாகிறான். ராஜாவாகிற சமயத்துல ஆரம்பத்துல வாலிப பிராயத்துல என்ன செய்யறான்? தேவனுடைய தரிசனங்கள் புத்திமானா இருந்த சகரியாவின் நாட்கள், சகரியா தீர்க்கதரிசி, அவனுக்கு ஆலோசனை கொடுக்கிறவன். அவன் நாட்களில உசியா என்ன செஞ்சான்? தேவனை தேட மனதினங்கி இருந்தான். தேவனோடு இணைந்து இருக்கிறான். தேவனை தேடுற காரியங்கள் சோதரம். வழிகள் எல்லாம் ஆண்டவரை நினைக்கிறது, ஆண்டவரிடத்துல ஒப்புவித்து ஆண்டவரோடு இணங்கி அப்படி சோதரம் மனதினங்கி அப்படிதான் எழுதப்பட்டது. மனதினங்கி இருந்தான் தேவனை தேட. சோதரம் சிருஷ்டியை நினைனா தேடுறது தான். சோதரம் 16 வயதுல அவன் ராஜாவாகிற போது மனம் இணங்கிதான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை என்ன செய்தாராம்? வாய்க்க செய்தார். சோதரம் எனக்கு ஒண்ணு நடக்கலையே, அது நடக்கலையே, இது நடக்கலையே. நடக்கும். தேவனோடு மனதினங்கிரு, அவரை தேடு. சோதரம் இங்க ஒரு பகுதி ஒரு காரியங்கள் இருக்குது. இங்க 4ஆம் இவனுக்கு பேர் என்னன்னு போட்டிருக்கேன்? உசியா ராஜான்னு போட்டிருக்கு. நீங்க இது ராஜாக்கள் புஸ்தகத்துல வரும்போது அவனுக்கு அங்க உசியான்னு போட்டிருக்காது. சோதரம் அசரியா அப்படின்னு போட்டிருக்கு. நீங்க வீட்டுல போய் வாசல் 2 ராஜாக்கள் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா இதே 16 வயசுல அங்க எழுதப்பட்டிருக்கோம். அசரியா 16 வயசுல ராஜா 52 வருஷம் அரசாண்டான்னு எழுதிருக்கும். சோதரம் இது உங்களுக்கு அங்கே இது பண்ணக்கூடாதுன்றதுக்காக சொல்லி கொடுக்குறேன். தேவன் நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போ உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். உன் சுய புத்தியில சாராம, அவன் சுய புத்தியில சாராம தேவனை தேட மனதினங்கி இருந்தபடினாலே, அப்படி ஆண்டவரை தேடுனதுனால சோதரம் கர்த்தர் அவன் காரியங்கள் எல்லாம் என்ன செஞ்சாராம்? வாய்க்கப்படினான். 7ஆம் வசனம் சொல்றது கடைசி பகுதி, தேவன் அவனுக்கு துணை நின்றார். சோதரம் கர்த்தநாமத்துக்கு சோதரம், கர்த்தநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 8ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்றது, அவன் மிகவும் பலம் கொண்டான். தேவனை தேட மனதினங்கி அவரோடு அப்படி படி ஒப்புவித்து அவரை தேடுகிற பொழுது வாலிப பிராயத்துல ஆண்டவரை தேட தேட ஆண்டவர் என்ன செய்கிறாரு? உனக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார், உனக்கு துணையா நிற்கிறாரு. சோதரம் உன்னை மிகவும் பலம் கொள்ள செய்கிறார். அல்லேலூயா. சோதரம் கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு. அடுத்து 15ஆம் வசனத்துல கடைசி பகுதி சொல்லுகிறது, சோதரம் அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிட்டு அவன் பலப்பட மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிருந்தது. 16 வயசுல ராஜாவாகிற ராஜ சிங்காசனத்தை பலப்படுத்தணும். சூத்திரம் ராஜாசனத்தை தக்க வைக்கணும். நம்ம கொடுத்த மேன்மை தக்க வைக்கணும் அப்படின்னா ஆண்டவரை சரியா தேடினாதான் நமக்குரிய அந்த மேன்மை இருக்கும்.
ஆனால் அதான் சொல்லப்படுறது, சுய புத்தியில் சாரும் பொழுது பிற்பாடு மதியம் வந்துடுச்சு, கொஞ்சம் சுய புத்தி எடுத்து சொன்னாலும் கேட்கல, பின்பகுதி அதையும் அங்கே காட்டுது வேதம். சோதரம் இப்படிப்பட்ட காரியம் தனக்கு வந்த உடனே அடுத்து 16 சில வசனம் வாசிக்கும் பொழுது 2 நாளாகவும் 26ஆம் அதிகாரம் 16 அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவருடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாய் கர்த்தருக்கு விரோதமாய் மீறுதல் செய்து தூபபீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். வசனத்தை மீற வைக்கிறது. சுயபுத்தி சாடுறது எங்க போது பெருமை வந்துடுது, மேட்டிமை வந்துடுது. சோதரம் இப்ப என்ன எதை தேவனை தேட மனங்கின்றான். தேவன் என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் செய்வதற்கு தன்னை ஒப்பு கொடுத்து வாழ்ந்தபடினாலே கர்த்தர் அவனுக்கு அனுகூலமா இருந்தார். இப்ப எல்லாம் பலமாயிடுச்சு, எல்லாம் சகல சம்பத்து. நிறைய பேருக்கு இதுதான் வாழ்க்கை. அடிக்கடி தான் சொல்ல, ஒண்ணும் இல்லாத நேரத்துல எல்லாம் ஆண்டவர் நமக்கு சோத்துறோம். சத்தியத்தின்படி வாழ்றதுக்கும் எதுக்கு ஒப்பு கொடுத்தோமோ அதுல வாழ்றதுக்கும் இருப்போம். கொஞ்சம் பணம் வசதிகள் வாய்ப்புகள் வந்தோடனே உலகம் வந்துடுது, சுயம் வந்துடுது, சுய புத்தி மற்றவங்களை பார்த்து சோத்துறோம். இல்லை மேட்டிமையினால சுய புத்தி வந்து விடுகிறது. அதனால சொல்றோம், சுய புத்தியை சாராம உன் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தால் நம்பிக்கை, அன்னைக்கு என்ன நம்பிக்கை வச்சு அதே நம்பிக்கையிலே இருந்தனா முடிவு மட்டும் நடத்துவார் அவர். அல்லேலூயா. நம்பின தேவன் உன்னை உயர்த்தின உடனே என்ன வந்து விடுது, மேட்டிமை வந்து விடுகிறது. சோதரம் 17 ஆசாரியனாகிய அசரியாவும் அவனோடு கூட கர்த்தரின் ஆசாரியனான பராக்கிரமசாலிகளாக 80 பேரும் அவன் பிறகே உட்பிரவேசித்து ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று, உசியாவே, கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல, தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரராகிய ஆசாரியருக்கே அடுக்கும். இதுதான் பிரமாணம், இதை நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அவனுக்கு பரிசுத்த தலத்தை விட்டு வெளியே போம், மீறுதல் செய்தீர், இது தேவனாகிய கர்த்தரால் உமக்கு மேன்மையாக லபியாது, இது மேன்மையா இருக்காது. சோதரம் சுயபுத்தியான இந்த காரியத்துல மேட்டுமையினால துணிஞ்சி செய்யற இது வேணான்னு எச்சரிக்கிறாங்க. ஆனால் என்ன செய்யறான், எதனால? சோதரம் வசனம் தெரியும், இது அவங்க தான் செய்யணும்னு தெரியும். இப்ப எதனால அது வருது, மேட்டிமையினால். உடனே அவனை அப்பொழுது உசியா கோபம் கொண்டான். அவன் தூபக்கலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியருடைய கோபமாய் பேசுகிற பொழுது ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்துல தூபபீடத்தின் முன் நிற்கிற அவருடைய நெற்றியில என்ன உண்டாச்சு, குஷ்டம். 20ஆம் வசனம் கடைசி, கர்த்தர் தன்னை அடித்ததினால் அவன் தான் வெளியே போக தீவிரப்பட்டான். அப்போ இணங்கி நடந்தா கர்த்தர் பலப்படுத்துறாரு, துணை நிற்கிறாரு. இப்ப கர்த்தர் என்ன செய்யறாரு, கர்த்தருக்கு விரோதமா எழுதும்போது அவரே என்ன செய்யறாரு, கையை நீட்டுகிறார். ரெண்டுமே வேதத்துல எப்பவுமே ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் போல வேதம் 2 பக்கம் இருக்கிறது. அதுதான் சொல்லுகிற, சிருஷ்டிக்கிற நினை இஷ்டம் போல வாழ்ந்தாலும் எங்க கொண்டு வந்து நிறுத்துவாரு, நியாயத்துல கொண்டு வந்து நிறுத்துவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. சோதரம். ஆகவே இதை நமக்கு எச்சரிப்பாகவும் நன்மையாகவும் ஆண்டவர் எச்சரிக்கிறாரு, எச்சரிப்பாகவும் எச்சரிக்கிறார். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. அப்போ தேவன் மேல் நம்பிக்கை வைத்து முழு இருதயத்தோடு அவரை தேடி சோதரம் வழியை அவர் நினைத்து வழி நினைச்சுக்கணும். ஒவ்வொரு செயலிலும் அவர் இருக்கணும். சோதரம் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு செயலிலும் யார் இருக்கணும், ஆண்டவர் இருக்கணும். சோதரம் கொஞ்ச நாள் நம்ம வளர்ற வரைக்கும் நம்ம இருப்போம், அப்புறம் என்ன செய்வோம், கொஞ்ச நாள் ஜெபம் இருக்கு, அப்புறம் ஜெபம் இருக்காது. கொஞ்ச நாள் வேத வாசிப்பு இருக்கு, அப்புறம் என்ன இருக்காது, இருக்காது. சோதரம் அப்ப நமக்கு என்ன உண்டாகும், அந்த உசியா கூட தோல்வி தான் வரும். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு
மகிமை உண்டாகும். அதனால ஆண்டவர் தன்னுடைய வழியை சொல்லும் பொழுது சொல்லுகிறார். சோதரம் ஆண்டவர் தேடலாம், இவங்க தேடினாங்க. சோதரம் தேடுகிற காரியத்துக்கு எஸ்ஐயா தீர்க்கதரிசிக்கு வந்தீங்கன்னா 55ஆம் அதிகாரத்தில் சோதரம் வசனத்தை மட்டும் காட்டி கொடுத்து போகிறேன். அதை வர்றாரு வரிகளை அதிகமாக சொல்லலை. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 55ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசித்தோம்னா 5-6 சொல்லுகிறார். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். கண்டடையத்தக்க சமயம் சோதரம், அந்த நேரத்தில் அவரை தேடு. அவர் பக்கத்தில் இருக்கும்போது அவரை என்ன செய்ய கூப்பிடு. அடுத்து சொல்கிறார், துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்துல திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயப்படுத்திருக்கிறார். அதனால் சொல், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்றார். நம்முடைய வழிகள் அல்ல சொல்றோம், நம்ம நினைவுகள் வழி அல்ல. நம்ம கர்த்தரை தேடுனா நமக்கு மனம் இருங்க. நம்முடைய வழியின் வழி அல்ல, அவருடைய நினைவுகள். நம்மளை மன்னிக்கிறதற்கு தன்னுடைய குமாரனாகிய இயேசுவை சிலுவை மரணத்துக்கு அவனுக்கு தெரியாது இல்லையா, ஒப்பு கொடுத்து அவர் மன்னிக்கிறவர். அவரை தேடுங்க, அவரை நினைவுங்க, தன் நினைவுகளையும். சோதரம் அக்கிரமக்காரன் தன் நினைவு, அவன் நினைவு வேற. அக்கிரமக்காரன் நினைவு என்ன இருக்கு? நித்தமோ தேவனுக்கு விரோதமான நினைவு. அந்த நினைவுகளை விட்டு தேவனிடத்தில் திரும்பும் கூப்பிடுகிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சோதரம் அப்போ உன் வழி சோதரம் விட்டு தேவனுடைய வழியில நம்ம நடக்கணும். சோதரம் அதனால ஆண்டவர் சொல்லி, நானே வாசல், என் வழியா உன் வழி உட்பிரவேசித்தான் அப்படின்னு சொல்லப்படும். சோதரம் அவருடைய வழியா உட்பிரவேசி. அது நாமத்துக்கு மகிமை. அடுத்ததாக நம்ம சொல்லும் பொழுது வேகமாக சில காரியங்களை பார்த்து போகலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் பவுல் சொல்லுகிறார், இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டுமென்று சொல்கிறோம். எல்லா விதத்திலையும் உங்களுக்கு காண்பித்தேன் என்று சொல்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொல்கிறோம். இங்கே ஆங்கில வேதத்தில் ஒரு வார்த்தையை போட்டு சொல்கிறோம், மோர் பிளெஸ்ஸட். சொல்கிறோம் அதிகமான ஆசீர்வாதத்தை பெறதுக்கு என்னவா இருக்கணும்? கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டா. வாங்குறதை பார்க்கணும், கொடுக்கிறதே பாக்கியம், ஆசீர்வாதம் சொல்கிறோம் என்று இயேசு சொன்ன வார்த்தையை என்ன செய்ய வேண்டுமா? நினைவு கூற வேண்டும் என்ற விதத்தில் எல்லா விதத்திலும் உங்களுக்கு காண்பித்தேன் என்று போடுறது. இந்த செயல், இந்த வார்த்தை சுவிசேஷங்கள்ல இல்லை அப்படின்னு சொல்லி ஆங்கில வேதாகமங்கள்ல சொல்லப்படும். இந்த வார்த்தை அங்கே அதில் போய் பார்க்கும்பொழுது காஸ்பலில் இயேசு இந்த வார்த்தை சொன்ன மாதிரி அங்கே இல்லை. அதுக்கு உதாரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் அவங்க சொல்கிறாங்க, இதெல்லாம் எழுதின அந்த புஸ்தகம் கொள்ளாது, அதே காரியங்கள் ஆண்டவர் செய்தார், அது எழுதப்படவில்லை அப்படின்ற ஒரு வார்த்தையும் அங்கே கொண்டு வருகிறார்கள். கர்த்தர் நாமத்துக்கு இதை காஸ்பலில் எந்த இடம்னு சொல்லி குறிப்பிடப்பட முடியல. சோதரம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. அப்போ கொடுங்கள். சோதரம்
கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டா. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கலும் பவுல் சொல்லிவிடும். எல்லா விதத்திலும் அதை காமிச்சிருக்கிறேன் உங்களுக்கு. அப்போ வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறது தான் என்னவா இருக்குது? பாக்கியம். இதைத்தான் சோதரம் கற்பித்திருக்கிறார். குருந்து புஸ்தகத்தில் வரும்பொழுது 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 9 - 15 வசனங்கள் வரைக்கும் நம்ம பார்க்கும்போது சொல்லுவார். 9ஆம் வசனத்திலிருந்து, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யமாகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. இதை குறித்து என் யோசனையை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதை செய்கிறதற்கு மாத்திரமல்ல, செய்ய வேண்டும் என்று உற்சாகப்படுவதற்கும் 1 வருஷம் ஆரம்பம் பண்ணின உங்களுக்கு இது தகுதியாயிருக்கும். ஆகையால் அதை இப்பொழுதே செய்து நிறைவேற்றுங்கள். கொடுக்க வேண்டும் என்கிற விருப்பம் உண்டாயிருந்தது போல. ஒரு சபைக்கு சொல்றாரு. சபைன்னு சோதரம் முதல் வசனம் சொல்ற, மக்கத்தோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறேன்னு சொல்றாரு. ஒரு சபையில சோதரம் எப்படி செஞ்சாங்கன்னா, மிகுந்த உபத்திரவத்திலும் சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரங்களாக இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். சோதரம் சபைக்கு பவுல் சொல்லிக் கொடுத்தது என்ன? வாங்குகிறதை பார்க்கணும், கொடுக்கணும். யாருக்கு? பரிசுத்தவான்களுக்கான காரியங்கள், தர்ம பணங்கள். சோதரம் நிறைய வாசிச்சு போறேன். சோதரம் அப்போ இதை குறித்து யோசனை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதை செய்கிறதற்கு மாத்திரமல்ல, செய்ய வேண்டும் என்று உற்சாகப்படுத்துகிறதற்கும் 1 வருஷமாய் ஆரம்பம் பண்ணின உங்களுக்கு இது தகுதியாயிருக்கும். ஆகையால் அதை இப்பொழுதே செய்து நிறைவேற்றுங்கள். கொடுக்க வேண்டும் என்கிற விருப்பம் உண்டாயிருந்தது போல உங்களுக்கு உள்ளவைகளில் எடுத்து அதை நிறைவேற்றுதலும் உண்டாவதாக. ஒருவனுக்கு மனம் விருப்பம் இருந்தால் அவனுக்கு இல்லாததின்படி அல்ல, அவனுக்கு உள்ளதின்படியே அங்கீகரிக்கப்படும். மற்றவர்களுக்கு சகாயமும் உங்களுக்கு வருத்தமும் உண்டாகும்படி அல்ல, சமநிலை இருக்கும்படியாகவே சொல்லுகிறேன். எப்படி? மிகுதியாய் சேர்த்தவனுக்கு அதிகமானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை என்று எழுதி இருக்கிற பிரகாரம். அப்போ ஆண்டவர் கொடுத்திருக்கிறதுல, ஆண்டவர் சபையில உனக்கு கொடுத்திருக்கிறதுல என்ன செய்யணும்? மக்கத்தோனியா நாட்டு ஜனங்கள் என்ன செய்தாங்க? தர்ம காரியங்களை செய்தார்கள். பரிசுத்தவான்களுக்கு 4ஆம் வசனத்தை சொல்றார், தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். அந்த மக்கத்தோனியா நாட்டு ஜனங்கள் கொடுத்தார்கள். அப்போ கொடுக்கிறதுல ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கிறார். அதிகமா சேர்த்தவனுக்கு கொஞ்சமா இல்லை, கொஞ்சமா இருந்தவனுக்கு அதனால எழுதல. சோதரம் அது ஏற்கனவே அங்கே நடந்தது. சமநிலை பிரமாணம். ஆண்டவர் அதை செய்கிறார். சோதரம் மன்னாவை என்ன செஞ்சாங்க? அல்லனாங்க நிறைய. சோதரம் அல்லனாச்சு, உழு பொத்து போச்சு. சோதரம் அதனால என்ன சொல்ல யாக்கோபு நிருபத்துல, இங்க சேர்த்து வச்சா என்ன பிடிக்கும்? துரு பிடிக்கும், கண்ணை விட்டு திருடுவான். நீ சேர்த்ததெல்லாம் சமநிலை பிரமாணத்துக்கு வந்துடும். சோதரம் அப்போ சோதரம் எப்படி? மிகுதியாய் சேர்த்தவனுக்கு அதிகமாகல, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவாகவும் இல்லை என்று எழுதியிருக்கிற பிரகாரம். சோதரம் இதை எங்க பார்க்கணும்னா பழைய ஏற்பாடுல தான் பார்க்கணும். சோதரம் அந்த பிரமாணத்தின்படி சமநிலை பிரமாணத்தின்படியே அவளுடைய செல்வம் உங்கள் வறுமைக்கு உதவும்படிக்கு. சோதரம் கர்த்தநாமத்துக்கு மகிமை உண்டாகும். வறுமைக்கு உதவும்படிக்கு இக்காலத்திலே உங்களுடைய செல்வம் அவருடைய வறுமைக்கு உதவுவதற்காக கொடுங்கள்.
சோதரம் இயேசு சொன்னதை இங்கே என்ன செய்றார்? இவர் கேட்டு கற்பித்துக் கொடுக்கிறார் சபை. கர்த்தநாமத்துக்கு மகிமை உண்டாகும். கர்த்தநாமத்துக்கு சோத்திரம் மகிமை உண்டாகும். ஆகவே அந்த ஜனங்கள் என்ன செய்தாங்க? கொடுத்தாங்க. அன்றி 16 அன்றி உங்களுக்காக இப்படிப்பட்ட ஜாக்கிரதை உண்டாயிருக்கும்படி தீத்துவின் இருதயத்தில் அருளின தேவனுக்கு ஸ்தோத்திரம். இதை யாருக்கு மனதில் கொடுத்தாரு? புகழோடு இருந்த ஊழியம் செய்த அபிஷேகம் பெற்ற தேவனுடைய ஊழியர் மனதுக்குள்ள அது இருந்தது. அந்த 6 அதனால் தீத்து இந்த தர்ம காரியத்தை உங்களிடத்தில் தொடங்கினபடியே அதை முடிக்க வேண்டும் என்று அவனை கேட்டுக்கொண்டேன். சோதரம் அப்ப எப்படி கொடுக்கணும் அப்படின்னு 9ஆம் அதிகாரத்தில் வரும்போது சில காரியங்களை சொல்லுகிறார். சோதரம் நிறைய விஷயங்களை சோதரம் 6 பின்னும் நான் சொல்லுகிறேன், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயம் அல்ல கட்டாயமா அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். சோதரம் ஆண்டுக்கு கொடுக்கிறதுக்கு மன நிர்ணயம் பண்ணுகிற காரியத்துல சோதரம் கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் எப்படி இருக்கிறாரா? பிரியமா கொடுங்கள் என்று சொல்லுங்க. ஆண்டவர் கற்பித்த வார்த்தையை நினைவு கூறுகிறார். கொடுக்கிற பொழுது என்ன ஆகுது? சிறுக வச்சா சிறுக வருது, பெருக வச்சா பெருக வருது. சோதரம் மனசுல நியமிச்சதை கொடு, ஒரு காரியத்தை நியமிக்கிறோம், நான் இதை கொடுப்பேன் அப்படின்றத கொடு. அதை காட்டியும் சொல்றாரு சோதரம் உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல தேவன் பிரியமாய் இருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலேயும் எப்பொழுதும் சம்பூர்ணமுள்ளவர்களாயும் சகலவித நற்கிரிகளிலும் பெருகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதை முன்னிட்டு தான் சொல்றாரு. நீங்க 8ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா, அல்லாமல் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேல் உள்ள உங்கள் அன்பிலும் மற்ற எல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம காரியங்களிலும் பெருக வேண்டும், கொடுக்கிறதிலும் பெருக வேண்டும். சோதரம் அதுதான் சொல்லிக் கொடுக்கிறார். சகல விதத்தில் பெருகணும். அவ பெருக செய்ய தேவனிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். கொடுக்கிற பொழுது தேவன் நம்ம என்ன செய்யறாரு? பெருக செய்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சோதரம் 13 அவர்கள் இந்த தர்ம காரியத்தினாலாகிய நன்மை அனுபவித்து சோதரம் அடுத்து 11 வாசிக்கிறார். அந்த கொடுக்கிற அந்த தர்ம காரியங்கள் இந்த தர்ம சகாயமாகிய பணிவிடை பரிசுத்தவானுடைய குறைவுகளை நீக்குகிறதும் அல்லாமல், பரிசுத்தவானுடைய குறைவு, கர்த்தருடைய ஊழியக்காரர்களுடைய குறைவு, சோதரம் எருசலேமில் இருந்த பரிசுத்தவானுடைய குறைவு, அதற்காக தர்ம பணங்கள் சேர்க்கப்பட்டது. சோதரம் நீக்குகிறதும் அல்லாமல் அநேகர் தேவனை ஸ்தோத்திரிப்பதனாலே சம்பூர்ண பலனுள்ளதாயும் இருக்கும். அந்த பணத்தை கொடுக்கிறதுனால அவர்கள் இந்த தர்ம சகாயத்தினாலாகிய நன்மையை அனுபவித்து, நீங்க கொடுக்கிற அந்த சகாயத்தை அவங்க அனுபவிக்கும் போது நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கீழ்ப்படிதலோடு அறிக்கையிட்டு இருக்கிறது நிமித்தமும் தங்களுக்கும் மற்ற அனைவருக்கும் நீங்கள் உதாரத்துவமாய் தர்மம் செய்கிற நிமித்தம் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி, நீ கொடுக்கறதுனால என்ன ஆகுது? சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு செயல்படுறதுனால தேவனை மகிமைப்படுத்தி அப்புறம் சொல்லப்படுது உங்களுக்காக என்ன செய்வாங்களா? வேண்டுதல் செய்வாங்க. நீங்க உள்ளே போட்டி வச்சுக்கிறதுனால இது குறையா சொல்லலை, வேத வசனத்தின்படி சொல்றோம். குறைவுகள் உண்டாகும் பொழுது பரிசுத்தவானுடைய குறைவுகளுக்கு நீங்கள் செய்யும் பொழுது சோதரம் நீங்க கேட்ட சுவிசேஷத்தின்படி நீங்கள் பெருகுவதற்கும், அது மாத்திரமல்ல அந்த பரிசுத்தவான்கள் என்ன செய்வாங்க? நீங்க கொடுக்கிற சகாயத்தை அனுபவித்து உங்களுக்காக என்ன செய்வாங்க? வேண்டுதல் செய்து தேவன் உங்களுக்கு அளித்த மிகவும் விசேஷித்த கிருபை நிமித்தம் உங்கள் மேல் வாஞ்சையா இருக்கிறார்கள். அல்லேலூயா.
இதற்காக நாம் கொடுக்கணும். அப்போ நீங்கள் கொடுக்கிற பொழுது உங்கள் உண்மையாகவே அவருடைய அந்த வறுமையில போய் அவர்களுக்கு சேருகிற பொழுது நிச்சயமாக அவர் நினைத்து என்ன செய்வாங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம அதான் செய்யறோம். கொடுத்த எல்லாருடைய பேரை சொல்லி நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகும். தேவன் உள்ளத்தில் ஏவி இருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சோத்திரம். அடுத்ததாக பார்க்கும்பொழுது சோத்திரம் கலாத்தியர் 2:10 4ஆவதாக பவுல் சொல்லுகிறார். நான் வாசிக்கிறேன். தரித்திரரை நினைத்துக் கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள். அப்படி செய்யும்படி அதற்கு முன்னமே நானும் கருத்துள்ளவனாக இருந்தேன். இது எங்க சொல்றாரு சொன்னா, பவுல் தன்னோட காரிய அனுபவங்களை சொல்லுகிற சாட்சி சொல்லுகிற பொழுது சோதரம் காலத்தில் நிருபத்தில் எழுதும்போது எருசலேம்ல சோதரம் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட போது எதற்கு அழைச்சார் சொல்லி அழைத்து சொல்லிக்கொண்டே வந்து அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டே வருகிறார். அப்படி வரும்பொழுது இது எருசலேமுக்கு போகிறது. எருசலேமுக்கு கொண்டு சொல்றாங்க. ஆண்டவர் தன்னை கொண்டு செய்த காரியங்களை எருசலேமிலே பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். அப்போ அவங்களும் என்ன செய்யறாங்க, அதை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளுகிறாங்க. அப்போஸ்தலர்கள் எல்லாம் என்ன பண்ண, யூதர்களுக்கு அவர்களை சுவிசேஷ சொல்ல பயன்படுத்தினார். புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை சொல்ல அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் என்ன செய்தினாரா பயன்படுத்தி 8ஆம் வசனத்தை அதான் சொல்லு சோதரம் 7:8. அதுவும் அல்லாமல் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாக இருக்கும்படி பேதுருவை பலப்படுத்தினவர் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக இருக்கும்படி என்னையும் பலப்படுத்தினபடியால் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி பேதுருவுக்கு கையளிக்கப்பட்டது போல விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு பிரசங்கிக்கும்படி அது எனக்கும் கையளிக்கப்பட்டது என்று அவர்கள் கண்டு. சோதரம் அப்போஸ்தலர் இப்போ நான் அப்போஸ்தலர் உபதேசங்கள் தான் இங்கே வரும்போது இப்போ என்ன செய்யறாங்க, சரி இந்த ஊழியத்துக்கு வந்துட்டேன் அதை அங்கீகரித்துக் கொள்றாங்க. எங்களை என்ன செய்யறாங்க, யூதர்களுக்கு பயன்படுத்தினார். உன்னை எங்க பயன்படுத்துறாரு, புறஜாதிகளுக்கு பயன்படுத்துகிறார். எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை அறிந்தபோது, அதான் அவன் சொல்றான், அறிந்தபோது தூண்களாக எனப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் தங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்யோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எங்களுக்கும் பர்னபாவுக்கும் வலதுகை கொடுத்து ஒரு காரியத்தை மட்டும் சொல்றாங்க. சரி, கரெக்ட், நீ செய்த விஷயம் ரைட்டு. ஆனா என்ன செய்யுங்க, தரித்திரரை நினைத்துக் கொள்ளுங்க. அப்போ சொல்லிக் கொடுக்குறாங்க. சோதரம் மற்ற அப்போஸ்தலர்கள் எல்லாம் நமக்கு சொல்லிக்கிறாங்க. அந்த 3 அப்போஸ்தலர்கள் அவங்க கையை என்ன செய்யறாங்க, பலப்படுத்துறாங்க. என்ன செய்ய, தர்ம காரியத்தை நினைத்துக்கொள். தரித்திரரை, அப்ப யார் தரித்திரர்? கர்த்தர் சோதரம் யார் தரித்திரர் அப்படின்னு பார்க்கும்போது சோதரம் யாக்கோபு வரும்பொழுது 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 5ஆம் வசனம் சொல்லுது, என் பிரியமான சகோதரர்களை கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகளுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கலாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? சோதரம் கர்த்தர் அந்த உலகத்து தரித்திரர்களுக்குள்ள என்ன இருக்குது, விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களா இருக்கு. அப்ப தரித்திரத்துல நம்ம என்ன எப்படி கால்குலேட் பண்றோம்? இன்னைக்கு நிறைய பேர் ஒரு அளவுகோல் வச்சிருக்காங்க. 1ஆம் வசனத்தை அதான் சொல்லப்படுறது, என் சகோதரனே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோடு பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக. ஏனெனில் பொன் மோதிரம் மினுக்குள்ள வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும் பொழுது மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி நீர் இந்த நல்ல இடத்துல உட்காரும் என்றும், தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாதத்தண்டையில உட்கார் என்று நீங்கள் சொன்னால். நல்லா கவனிச்சு, இதெல்லாம் வசனத்தின்படிதான், எல்லாம் வசனம் தான் முக்கியம். சோதரம் முழு இருதயத்தோடு நல்ல நம்பிக்கை வைக்கணும். என்ன செய்யணும், அற்பமா என்னாதீங்க. சோதரம் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போ பாதத்தில் உட்கார் என்று நீ சொன்னால் உங்களுக்குள்ளே வேதகம் பண்ணி தகாத சிந்தனையோடு நிதானிக்கிறவளா
இருப்பீர்கள் அல்லவா. ஆகவே உலகத்து தரித்திர தேவன் வச்சிருக்கிறாரு. அவருடைய பார்வையில் அவங்க எப்படி இருக்கிறாங்க? விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்கள். அல்லேலூயா. ஒரு உலக பணத்தினால அதுதான் ஆண்டவர் ஒரு ஊமையை சொல்லி கொடுத்தார். என்ன சொல்லி கொடுத்தாரு? மினுக்கு வசனம் தரிச்சா நல்ல இடத்துல உட்கார வைக்கிற, தரித்திரன் எங்க வைக்கிற? இங்கே வைக்கிற. சோதரம். ஆனா தேவன் அவங்களை எங்க வைக்கிறாரு? விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்காக தெரிந்து கொள்ளவில்லையா? இப்போ நீங்க வந்து லூக்கா சுவிசேஷத்துக்கு வாங்க. சோதரம். சோதரம். ஏசு சொன்னார், என்ன சொன்னாரு? லாசரு இங்க சோதரம் ஒரு தரித்திரன் ஐஸ்வர்யவான அங்க ஆண்டவர் காமிக்கிறார். சோதரம் எதை காமிக்கிறாரு? உலகத்து தரித்திரனை விசுவாசத்தில் அவன் ஐஸ்வர்யவான இருந்ததுனால அவன் எங்க கொண்டு போறாரு? நீ உலகத்தில் மினுக்கு வஸ்திரம் தரிச்சவன் எங்க போறான் அப்படின்னு சோதரம் தகுந்த விதமா அளவுகோல் வச்சு பார்வையில் சோதரம் அளவுகோல் வைக்கிறாங்க. தகுதிக்கு தகுந்த மாதிரி சோதரம் இல்லை கதநாமத்துக்கு. சோதரம் 16ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா சோதரம் 19ஆம் வசனத்துல இருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் அந்த சம்பவம் சொல்லப்படுறது. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேறப்பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பூர்ணமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். சோதரம் அப்ப தன் பசியை ஆற்ற ஆசையா இருந்தான். நாய்களும் தன் பருக்கி நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற பொழுது தன் கண்களை எடுத்து தூரத்தில் ஆபிரகாமை அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். இதுதான் பவுல் யாக்கோபு இயேசு சொன்னார். தரித்திரத்தை எங்க இருக்காங்க? தரித்திரத்தை நம்ம நினைக்கிறோம் இங்க உலக நல்ல சோதரம் வசதியா இருக்கிறவங்களுக்கு ஒரு மரியாதை வச்சு நம்ம பார்வை அப்படி இருக்கு. தேவ பார்வை எப்படி இருக்கு? அப்படி அல்ல. அவங்கதான் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்கள். சோதரம் அவங்களுக்கு நமக்கு அதிக கனத்தை கொடுக்கிறோம். இப்போ அங்க போய் என்ன செய்யறான்? வேதனைப்படுகிறான். 25ஆம் சோதரம் 24ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. சோதரம் அப்பொழுது அவன் தகப்பனாகி ஆபிரகாமே நீர் எனக்கு இறங்கி, ஆபிரகாம் தெரியுது அவனுக்கு. சோதரம் எனக்கு இறங்கி என்ன செய்யணும்? லாசரு தன் விரலின் நுனியில் தண்ணீரை தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்னி ஜுவாலையில் என்ன செய்யப்படுகிறேன்? சோதரம் தரித்திரனை நினைக்காம சோதரம் ஒருவேளை தரித்திரத்தை அவனை நினைக்கல, நினையாம என்ன செய்யறான்? வாழ்ந்து சம்பூர்ணமாய் வாழ்ந்துரு. அதனால தரித்திரனை நினைத்து கொள்ளுங்க. தரித்திரன் நினைக்காம வாழ்ந்தவனுக்கு எங்க இருக்கிறான்? இப்ப யாருடைய தயவு தேவை இருக்குது? தரித்திரனுடைய தயவு கேட்கறான். ஆனா அங்க தரித்திரனுடைய தயவுக்கு வேலை இல்லை. அவன் விரல் துவைச்சு தண்ணி நுனி விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை என்ன செய்யுங்க? குளிர பண்ணுங்க. இங்க சம்பூர்ணமான வாழ்க்கை ஒரு ஆண்டு இப்படிதான் இருக்கும். சோதரம் அதனால இவ்விடத்துல தரித்திரம் நம்ம நினைக்க வேண்டியதில்லை. விசுவாசத்தில் ஐஸ்வர்யவானா இரு. சோதரம் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை உண்டாகும். தேவனிடத்தில் அன்பு கூறு. அவர் ராஜ்யத்துல இந்த லாசருவை போல ஆபிரகாமுடைய மடியை தேற்றப்படும். அதற்கு ஆபிரகாம், மகனே நீ பூமியில உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசரும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். எதை நினைச்சுக்கோ? இதை நினைச்சுக்கோ. யாருக்கு எழுதப்பட்டிருக்குது? நமக்கு எழுதப்பட்டிருக்குது. நினைத்துக்கொள். சோதரம் வெவ்வேறான அளவுகோலை வச்சு சோதரம் பட்சபாதமான காரியங்களை செய்கிறாயே, நினைத்துக்கொள். சோதரம் இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ
வேதனைப்படுகிறாய். ஸோ அதனால சொல்கிறார், தரித்திரரை நினைத்துக் கொண்டு கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. சோத்திரம்.